வியூவர்ஸ் நம்ம இன்றைக்கி டயக்னோஸ் பண்ண போகிற கார் இதுதான் ரீட்ஸு. இந்த வண்டியில் கஸ்டமரோட கம்ப்ளைண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, செக்கிங் லைட் வந்து பார்த்தீங்கன்னா எரியுதுங்கிறாங்க. இந்த செக்கிங் லைட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா லாங் டைமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த லைட்டு வார்னிங் இண்டிகேஷன்ஸ் எரியுது அப்படிங்கிறாரு. அதுவுமே சில நேரம் தானாகவே போயிடுது அப்படிங்கிறது ஒன்று சொல்கிறாரு. இந்த ப்ராப்ளத்துக்கு ஏற்கனவே சர்வீஸ் சென்டரில் வந்து டுவைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு. அந்த டைமில் அந்த ஈஜிஆரை வந்து அவங்க சர்வீஸ் பண்ணி போட்டிருக்காங்க, ரீசெட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த டைம் போயிட்டு ஒரு 1 வீக்கில் திரும்ப வந்திருக்கு. இதுதான் கஸ்டமரோட கம்ப்ளைண்ட். அவருக்கு என்ன தேவைன்னா இந்த ப்ராப்ளத்தை வந்து பர்மனெண்ட்டாக சால்வ் பண்ணி தரணும் சார் அப்படிங்கிறது தான் அவருடைய ரெக்குவயர்மெண்ட்டு. ஸோ லெட் மீ ஆக்சிலரேட். ஸோ சம்டைம்ஸ் இட் பிகம்ஸ் ஆல்மோஸ்ட் க்ளோசிங் EGR wall. So that is why when it becomes 1.96 it is almost completely closing EGR wall. That's what it says, EGR is off condition. ஸோ இப்போ வந்து ஆக்சுவலி EGR வந்து பார்த்தீங்கன்னா அட் திஸ் மொமெண்ட் EGR வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்ளத்தில் இல்லை, இருந்தாலுமே செக் இன்ஜின் லைட் ஆனில் இருக்குது. ஏன்னா இப்போ ரீசெட் பண்ணினா செக் இன்ஜின் லைட் போய்டும். இந்த செக் இன்ஜின் லைட்டுக்கான காரணம் வந்து EGRல இருக்கக்கூடிய மால் ஃபங்க்ஷன்ஸை. ஸோ EGR வந்து கம்ப்ளீட்டாக ஃபெயிலியர் ஆகலை, EGRல வந்து ஒரு மால் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னா ஆஸ் ஸ்பெசிஃபைடு பேராமீட்டருக்குள்ளார அது ஆப்ரேட் ஆகலை சம்டைம்ஸு. ஸோ அதனால தான் இந்த செக் இன்ஜின் லைட் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே ஆகுது, சரிங்களா. ஆனால் ஏதோ ஒரு டைமில் தான் வந்து பார்த்தீங்கன்னா EGR அந்த வித்தின் ஸ்பெக்குள்ளார ஆப்ரேட் ஆகலையோடைய மற்ற டைமில் எல்லா நேரமும் இந்த EGR நம்ம இந்த வண்டியோட EGR நல்லா ஃபங்க்ஷன் ஆக தான் செய்யுது. சரி, அடுத்து ஒரு கொஷின் வரும். சரி, அப்போ EGR ஃபங்க்ஷன் ஆகும்போது இப்போ இந்த செக் இன்ஜின் லைட் போகணும் இல்லையா, ஏன் வந்து ரீட்டைன் ஆகுது அப்படின்னா இந்த வண்டியோட டிசைன் பண்ணியிருக்கவங்க சாஃப்ட்வேர்ஸ் வந்து ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மால் ஃபங்க்ஷன் வந்துருச்சு அப்படின்னா அந்த செக் இன்ஜின் லைட் வந்து கம்ப்ளீட்டாக அப்படியே ஸ்டே ஆகிற மாதிரி பண்ணியிருக்காங்க. அதாவது எப்படின்னா அந்த மால் ஃபங்க்ஷனுக்கு ஏற்ற மாதிரி இதுவும் வந்துட்டு போகிற மாதிரிலாம் இவங்க டிசைன் பண்ணல. ஒன்ஸ் ஒரு மால் ஃபங்க்ஷன் வந்துருச்சு அதுக்கப்புறம் அந்த காம்பவுண்ட்ஸ் நல்லா ஃபங்க்ஷன் ஆனாலும் கூட இந்த செக் இன்ஜின் லைட்டு அப்படியே ரீட்டைன் ஆகும். எது வரைக்கும் அப்படின்னா நீங்கள் சிஸ்டத்தை போட்டு ரீசெட் பண்ணுற வரைக்கும், இல்லை அந்த EGR நீங்கள் மாற்றிட்டு திரும்ப ரீசெட் பண்ணுற வரைக்கும். ஸோ எதிர் கேஸு ஆக மொத்தத்தில் நீங்கள் ரீசெட் பண்ணுற வரைக்கும் கண்டிப்பாக இது இருக்கும். ரீசெட் பண்ணால் அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகிடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா டெம்பரரிலி சால்வ் ஆகும். ஏன்னா இது எப்போ ஒரு டைம் தானே வருது இந்த ப்ராப்ளம். ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு டைம் எப்போ வருதோ அப்போ மட்டும் தான் இந்த செக் இன்ஜின் லைட் வரும். ஆனால் இதுக்கான பெஸ்ட் சொல்யூஷன் கேட்டிங்கன்னா EGR மாற்றிட்டு பிறகு டூவில் போட்டு ரீசெட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த செக் இன்ஜின் லைட் பர்மனெண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா வராது. ஸோ இதுதான் கஸ்டமருக்கான சொல்யூஷன்ஸு. ஸோ நான் வேணால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரீசெட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். I will do clear fault code. இப்போ பாருங்கள் செக் இன்ஜின் லைட் போயிடுச்சு, சரிங்களா. ஸோ இப்போது திரும்ப உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த செக் இன்ஜின் லைட் வரல. ஏன் வரலன்னா இதுக்கப்புறம் எப்போ வந்து அந்த EGRல வந்து மால் ஃபங்க்ஷன் வருதோ, சரிங்களா, எப்போவாச்சும் ஒரு டைம் வந்து பார்த்தீங்கன்னா வர்றதுக்கான இந்த டிவைஸில் அதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதனால தான் மால் ஃபங்க்ஷனுங்கிறோம். ஒரு டைம் வருது, சில டைம் வர்றதில்லை அப்படின்னு தான் மால் ஃபங்க்ஷன். ஸோ எப்போ வருதோ அப்போ வந்துடும். திரும்ப EGR நல்லா ஃபங்க்ஷன் ஆனாலும் கூட இந்த செக் இன்ஜின் லைட்டு ரீட்டைனாக தான் இருக்கும். ஸோ இதுதான் இதனுடைய நேச்சுரல். நான் என்ன பொறுத்தவரை கஸ்டமருக்கு நான் இப்போ என்ன சஜஸ்ட் பண்ணுறேன்னா, பெட்டர் வந்து இதில் டிரைவிங்கில் எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லா தான் கம்ஃபர்டபுளாக இருக்குது, ட்ராப்பேஜ் எதுவும் இல்லை அப்படிங்கிற கண்டிஷன் இருந்துச்சுன்னா இதே EGRலேயே இவங்க ரன் பண்ணலாம். இல்லை ஓவர் ப்ரிகாஷனரியாக எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேண்டாம் சார், அந்த ரிஸ்க் எடுக்க விரும்பல. ஏன்னா இந்த மாதிரி ரன் ஆகும்போது எப்போவாச்சும் ஒரு டைம் EGR ஃபெயில் ஆச்சுன்னா ரெடியூஸ்டு பெர்ஃபார்மன்ஸ் ஆகிடும். இந்த மாதிரி இந்த ஆக்சிலேஷன் ஆன் த வேயில் குறைஞ்சிரும் அப்படிங்கிற மாதிரி சான்ஸ் இருக்குது, அந்த ரிஸ்க்கை நான் எடுக்க விரும்பல அப்படின்னா அப்போ ப்ரோஆக்டிவ் மேனரில் என்ன பண்ணணும், இந்த EGR தான் மாற்றினா தான் இந்த ப்ராப்ளம் வந்து கம்ப்ளீட்டாக அரெஸ்ட் ஆகும். ஸோ கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா நான் செக் பண்ணிக்கிறேன். ஹீ இஸ் வித் மீ ஒன்லி, என்னோடய வாய்ஸ் ரெக்கார்ட் கேட்டுட்டு தான் இருக்காரு. ஸோ அவரோட ஒப்பீனியன் கேட்கலாம். சார், இப்போ நான் பேசுறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களோட டெசிஷன் என்ன, நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் முடிவு எடுத்துருக்கீங்க? இப்போது ப்ராப்ளம் இல்லைன்னா ஓகே, பட் பேஸ்ட் ஆன் ஏன்னா இப்போ தான் கொஞ்சம் செலவு பண்ணியிருக்கேன் வண்டிக்கு. ஓகே. ஸோ ஒரு 1 or 2 months வெயிட் பண்ணுறதுலாம் ஓகே. இந்த கஸ்டமர் ஆல்ரெடி இந்த EGR வந்து 2 டைம் வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் சென்டரில் க்ளீன் பண்ணி போட்டிருக்காங்க தான் சொன்னார் அவர். ஸோ அதனால் நான் இதை க்ளீன் பண்ண போகிறதில்ல, ஏன்னா வேல்யூடர் கிடையாது. திரும்ப நான் க்ளீன் பண்ணி போட்டு திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா இதே ப்ராப்ளம் வந்துருச்சுன்னா அதுக்கு அவர் பே பண்ணுறதுல என்ன மீனிங் இருக்குது? ஒரு டைம் பண்ணுறதுல அர்த்தம் இருக்குது. ஸோ ஏற்கனவே ப்ரூவ் ஆகிடுச்சு 2 டைம் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் நான் இந்த டைம் EGR வந்து க்ளீன் பண்ணி போட போகிறதில்ல. ஸோ ஐ எம் ஸ்ட்ராங்லி ரெக்கமெண்டட் டு கஸ்டமர் சேஞ்ச் த EGR. ஸோ இதுதான் EGR இந்த இருக்கு சார். ஓகே. ஸோ ஓவராலாக இந்த வண்டியை நம்ம டயக்னோஸ் பண்ணிடுறதுல
ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் என்னென்னா கஸ்டமருக்கு சரியான இன்புட் கொடுக்கல சர்வீஸ் சென்டரில் அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிறேன். சரி, நான் கஸ்டமர்கிட்ட கேட்குறேன். ஆடியோ கொடுக்கீங்களா இல்லை வீடியோ கொடுக்கீங்களா? ஆடியோ ஃபைன், தேங்க்யூ சார். இப்போ நீங்கள் வந்து ஏற்கனவே சர்வீஸ் சென்டரில் இந்த 2 டைம் ஒர்க் பண்ணியிருக்கீங்க கரெக்டுங்களா? இப்போ எங்கிட்டையும் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் எடுத்துருக்கீங்க இந்த விஷயத்துக்கு, இதே ப்ராப்ளத்துக்கு. நீங்கள் இப்போ சென்னை கார்டெக் பற்றின உங்களுடைய புரிதல் என்ன? நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி உங்களை சர்வீஸ் பண்ணுறதா நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க? ஆக்சுவலாக வந்து சென்னை கார் டெக்கில் வந்து ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக உண்மையாக இருக்காங்க. ட்ரஸ்ட்ஃபுல்லாக யூ கேன் கெட் த ட்ரஸ்ட். அது வந்து நீங்கள் நேரில் வந்து மீட் பண்ணும்போது நல்லா இன்னும் உங்களுக்கு வந்து ஹோல் ஹார்ட்டடாக நம்பலாம். நீங்கள் ஓகே, தேங்க்யூ சார். சர்வீஸ் சென்டர் கூட நான் வந்து ஏன்னா நான் போய் டயர்ட் ஆகிட்டேன். ஓகே சார். சர்வீஸ் சென்டர் போய் ஒரு க்ளீனான ஒரு கஸ்டமருக்கு இதுதான் பிரச்சனை, இதை மாற்றணும், அவங்களுக்கு அந்த டைமே இருக்கிறது இல்லை. அவங்க வந்து ஒரு நாளைக்கு இவ்வளோ வண்டி சர்வீஸ் கொடுக்கணும் அந்த டார்கெட்டை தான் மீட் பண்ணுறாங்களே தவிர, ஓகே கஸ்டமருக்கு வந்து ஒரு மாருதி வந்து நல்ல சர்வீஸ்ன்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் அது இப்போ எப்படி இருக்குன்னு தெரில. மேபி நான் போன சென்டர் ஃபுல்லாக அப்படி தானா அப்படின்னு எனக்கு தெரில. ஓகே, மற்றவங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கு. ஆனால் இங்கே நான் வரும்போது ஃபஸ்ட்டு டேவே நான் வந்து ஜென்ரல் செக்கப்புக்கு வந்து அவர் வந்து என்னோடய ப்ராப்ளம் ஃபுல்லாக லிசன் பண்ணிட்டு ஒரு பைசா கூட சார்ஜ் வாங்காமல் வண்டி நல்லாயிருக்கு எதுவும் இல்லைன்னு சொல்லி நீங்கள் வீட்டுக்கு போங்க அப்படின்ட்டாங்க. இந்த மாதிரி நான் யாரையுமே பார்த்ததில்லை உண்மையாலுமே. நான் வீடியோக்காக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. ஏன்னா இப்போ எங்கள் வீட்டில் கூட சொன்னாங்க நான் வந்து இப்போ சர்வீஸ் சென்டருக்கே போட்டுமான்னு. இல்லை நீங்கள் நேற்று போனீங்களே சனிக்கிழமை அங்கே போங்க, கொண்டு போங்க அப்படின்னு அவங்களே சொல்கிற அளவுக்கு. ஏன்னா நீங்கள் கரெக்டாக ஒரு பாயிண்ட் சொன்னீங்கன்னு அவங்க சொன்னாங்க, கரெக்டாக கண்டுபிடிச்சாங்க. வேறு வண்டியை மைண்டில் வச்சுட்டு நீங்கள் பெர்ஃபார்மன்ஸ் இல்லைன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு அவர் சொன்னார். அவர் கரெக்டாக அவருக்கு விஷயம் தெரிஞ்சதுனால தான் அவர் சொல்கிறாரு. இல்லைன்னா அவர் இந்த பாயிண்ட் அவர் எப்படி கண்டுபிடிச்சி சொல்லியிருப்பார். ஓகே, நீங்கள் வந்து உங்கள் டிரைவிங்கில் தான் ஃபால்ட்டுன்னு அவர் கரெக்டாக சொல்லியிருக்காரு. ஓகே அப்படின்றாங்க. ஸோ அவங்களுக்கே கூட புரிகிற அளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கீங்க எனக்கு. ஓகே, தேங்க்யூ. வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கூட, ஏன்னா அவங்களுக்கு காரை பற்றி எதுவும் தெரியாது. ஓகே, பட் அவங்களுக்கே கூட நீங்கள் புரிகிற அளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கீங்கும் போது கஸ்டமரை வந்து நீங்கள் எந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு வண்டியில் என்ன ப்ராப்ளம்னு புரிய வச்சு அதுக்கு உண்டான சொல்யூஷன் கொடுக்குறீங்க. கிரேட் சார். ஸோ அப்படிங்கும்போது எனக்கு தெரிஞ்சு இங்கே தான் இனிமேல் நானும் இங்கே தான் வரப்போகிறேன். ஓகே, என்னோடய ஃபேமிலி டாக்டர் மாதிரி ஒரு ஃபேமிலி கார் மெக்கானிக் அப்படிங்கிற மாதிரி கன்சிடர் பண்ணலான்னு இருக்கேன். ஓகே சார். இப்போ இன்றைக்கி சொன்ன ப்ராப்ளம் உங்களுக்கு புரிஞ்சிச்சு இல்லையா, என்ன பண்ணணும் அப்படிங்கிறது? புரிஞ்சது. கிரேட் சார். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் கஸ்டமருக்கு தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா ஹார்ட்ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அது நான் இப்போ சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா சொல்லணும் விரும்பினாலும் சில டைம் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா வந்து இந்த மெக்கானிக்ஸ் அட்வான்டேஜ் எடுத்துக்க போகிறாங்க அப்படின்றனால இந்த கஸ்டமர் உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டிரான்ஸ்பரண்டாக சொன்னார். நான் தேங்க்ஸ் சொன்னவருக்கு. இல்லை, ஏன்னா அந்தளவுக்கு நான் அனுபவப்பட்டிருக்கேன். சர்வீஸ் சென்டர் போய் டயர்ட் ஆகிட்டேன். ஓகே, ஸோ தேங்க்ஸ் விவர்ஸ். ஸோ அட் திஸ் லெவல் ஐ எம் க்ளோசிங். ஸோ இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் வந்து ஈஜிஆரை மாற்றினா இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும். ஸோ கஸ்டமர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா வந்து ஈஜிஆரோட காஸ்ட் என்னென்னு பார்த்துட்டு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு எனக்கு சொல்லியிருக்காரு. ஏன்னா இந்த டைம் வந்து நிறைய செலவு பண்ணிட்டதுனால நானுமே என்ன சொல்லியிருக்கேன், இது வந்து உடனே மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொன்னதுனால அவருமே வந்து சரி சார் அப்போ கொஞ்சம் டைம் எடுத்துகிட்டு பண்ணிக்கலாம் அப்படின்னுக்காரு. ஸோ ஐ எம் க்ளோசிங் இட். ஸோ அதனால் ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டயக்னோஸில் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. பார்ட் ரீப்ளேஸ் பண்ணுறதுல டைம் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா கஸ்டமருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் ரீப்ளேஸ்மெண்ட்டோட காஸ்ட்டு வீணாக போகும். உங்களுக்கும் அதில் ஒரு பெரிய ப்ராஃபிட் இருக்காது. ஏன்னா நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிட்டு தான் இருக்கீங்க, வேலை செஞ்சு தான் இருக்கீங்க. ஸோ ஸ்பெண்ட் மோர் டைம் ஆன் த டயக்னோசிஸ். ஸோ ஒருவேளை உங்களுக்கு டயக்னோசிஸில் சேலஞ்ச் இருந்துச்சுன்னா ஒரு நல்ல ப்ரொஃபஷனல் பீப்புள் கிட்ட போயிட்டு டயக்னோசிஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா லேர்ன் பண்ணிங்க. ஸோ இது வந்து நானும் டீச் பண்ணுறேன். பட் டசன்ட் மீன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்கிட்ட தான் வரணும்னு அவசியம் இல்லை. யூ ப்ளீஸ் கோ வேர் எவர், பட் கோ அண்ட் ரைட் ப்ரொஃபஷனல் பர்சன்ஸ். ஸோ தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் யூஸ்.